வணக்கம், முத்துநகர் மீனவன். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி இவங்க எல்லாருமே பொதுவாக சிப்பி தான் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இறால் தடவை வந்திருக்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு மண் மூடி அந்த சிப்பியே இல்லை. காயல்பட்டினம் போய் பார்த்துருக்காங்க, அங்கேயும் சிப்பி இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி இவங்க வீட்டு குழம்புக்கு இறால் பிடிக்க வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கிடுவாங்க. என்னது ஒரு சாலை 10 ரூபாயா இருக்கு. அதை வாங்கி எப்படி திங்க முடியும்? எப்படி பிள்ளைகளை காப்பாற்ற முடியும்? மீனுமே வரத்து கம்மியாக இருக்குது, அதனால ரேட் அதிகமாக போகுது. ஒரு தொழில்பாடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால இன்னைக்கு வீட்டுக்கு குழம்புக்கு இறால் பிடிக்க வந்திருக்காங்க. போட்டு மூட்டி எங்களுக்கு எந்த தொழிலும் இல்லை. என்னைக்குமே எங்களுக்கு இந்த சிப்பி தொழில் இல்லாட்டா எங்களுக்கு எதுவுமே வருமானம்லாம் எதுவுமே கிடையாது. பாட்டு பாருங்க. ஆசை விடாது நடக்கதவும் கால்களுக்கும் துணி. நேற்று ஒரு களிநண்டு பிடிச்சாங்க, கையை கடிச்சிட்டு 2 கையும் எனக்கு ஆக்கு வெட்டிட்டு அதுக்குள்ள போய் ஆழமா அந்த களிநண்டை பிடிச்சி கையை வமுந்து எடுத்து ரத்த காடு. நேற்று அந்த இது தண்ணிக்கிற ஆக்கிக்கல, அந்த ஆக்கு மூந்து சுற்றி இருந்தாலும் மூந்துருச்சு. ஆக்குக்குள்ள போய் நாங்கள் நேற்று இறால் பிடிக்க போனோம். இப்போ அதுக்குள்ள தான் இறங்க போகிறோம். இறங்கி இறாலை பிடிக்க போகிறோம். மத்தியானம் வரை பிடிப்போம். கையில் கிடச்சதை கொண்டு போவோம். நேற்று 1 கிலோ கான்னு பிடிச்சோம். அது வீட்டுக்கு வச்சுருக்கோம். மீன் கொடுத்து விட இன்னைக்கு மழை வந்துருக்கு. அது கொடுத்து விட்றது தான் இறங்க போகிறேன். நேற்று ஊசி போட்டு வந்திருக்கேன் ஆக்கு. இதுதான் பொழப்பு, வேற பொழப்பு கிடையாது எங்களுக்கு. இப்போ எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சு போய் இறங்குவோம். வந்து இழி எடுத்து அனுப்புவாரு. முதல்ல எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தொட்டத்தில் தடவை போகிறாங்க. தொட்டத்தில் மீன் வளர்க்குது. நம்ம கையோட வலை கொண்டாந்துருந்தோம். அது வலையை சுற்றி போட்டுட்டு உங்களை தடவை வைக்கலான் இருக்கோம். தடவும் போது மீன்கள் எல்லாம் போய் வலையில் பட வாய்ப்பு இருக்குது. இதுலலாம் தடவை மாட்டிங்களா மைனி? இப்போ எல்லாரும் தடவை ஆரம்பிச்சிட்டாங்க. மதியம் சொருவையா இல்லை கையில் வச்சிருக்கியா? தண்ணியை உழக்கிறனால என்ன ஆகுனா இறால் அப்படியே பெதையும். அந்த டைமில் அவங்க தடவிடுவாங்க. இந்த ஒரு மதினி ஒரு இறால் பிடிச்சிட்டாங்க. இருங்க நான் வர்றேன், வலையை இலக்கிட்டு வரேன். என்ன நண்டா இறாலா? நண்டு பிடிச்சிட்டாங்க பாருங்க. இந்த ஒரு அக்கா நண்டு பிடிச்சிட்டாங்க, களி நண்டு பிடிச்சிட்டாங்க. இந்த அவங்க ஃபேஸை காட்ட வேண்டான்ட்டாங்க. சரி நண்டை பாருங்க, நான் ஒரு களி நண்டு பிடிச்சிருக்காங்க பாருங்க. சரிக்கா. அடுத்து பாட்டி ரெடி ஆக போறாங்க. வாங்க பாட்டி. இது பொடி இறாலா இருக்கு. ஒன்று போல போகணும், பெருக்கமாக இருக்கு. வலையில மீன் பட்டு கிடக்கு. பாட்டி ஒன்று எடுத்தாங்க. அடுத்து ஒன்று. பார்த்து கேமராவை பார்த்து எடுக்கணும்.
சிக்கிக்கிறாப்ல. இங்கே பொடிரால் இருக்கிறனால 2 பேரும் வேற இடத்துக்கு போயிட்டாங்க. தடவை கருவன்றாள் இருங்க பாட்டு. ஒன்றும் கடந்திருக்கு பாரு. இதான் கருவன்றாள். லைட்டாக கழுவிட்டு காட்டுங்க அது வாட்டி பாருங்க. சரி படிச்சு நீங்கள் பிடிச்ச ஆளை காட்டுங்க. பையில் வச்சுட்டீங்களா உள்ள? சரி சரி. 2 கடந்துச்சு. வலையை அடுக்க போகிறாங்க. வலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பொடி பொடி பாறை குட்டி தான் வந்து அடிச்சுட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் கழிச்சு விட்டாங்க. ஒரு களிநண்டு சொல்லவே இல்லை. வலையில் ஒரு களிநண்டு விழுந்திருக்கு. பரவாயில்ல, வலை இலக்கினதுக்கு ஒரு பிரயோஜனமாக ஒரு நண்டு வந்திருக்கு. 2 நண்டு 2 கருவன்றால் ஓடிட்டுனே கரும்பிட்டு போயிடும். தோக்காவா நண்டு வீட்டு குழம்புக்கு தான் யூஸ் ஆகும். பயிலே போட போறீங்களா மச்சான்? அப்படி ஒரு கை விரிச்சுக்கோங்க. ஆனால் எப்படி நண்டு கிடக்கும் உள்ள. நண்டு 2 நண்டு வேற ஓடிட்டு. நண்டு வலை இழக்கணும்னா செத்துச்சு. இது மீன் வலை. உள்ளே போட்டுட்டு உதருங்க மச்சான். அதெல்லாம் உடைக்க புரியல காலை தோக்காதானே? தோக்காதான். பொடி கண்ணியாக இருக்காங்க. குழம்பு தானே ஒன்று பெரிய உடச்சி விட்ருங்க. உடைச்சா உழவடிடும். ஆமாம், அது ஒன்று இருக்குது. உடஞ்சி போச்சுப்பா. சீக்கிரமாக சமைச்சிடணும். ஒன்று 100 கிராம் இருக்கும் சைஸு. 1 கிராம் 150 கிராம் கருவன்றாள்ண்ணே. ரெட்டு மற்றாள் வலையில் மண்ணில் கொலி வந்துச்சு. பொடி கண்ணியாக இருக்குங்க. தட்ட முடியல. கையை கொடுத்துடாதீங்க. வேறு மீன் மாட்டுச்சோ? வேறு பெரிய மீன் கணக்கு பாலை மீனா? அதனால் நிறைய பாறை குட்டி தான் மாட்டுச்சு. இது சுண்டுபிடி. தெரியுது பாருங்க, இதுதான் பாறை குட்டி. இது விடலையா நீங்கள்? விட்டது இது வேற, அது விட்டாச்சுல. நிறைய வலை இலக்கம் வலை வாங்கும் போதே வந்து கழிச்சுட்டு தான் இருந்தாப்புல. இந்த பாறை மீன் இது குட்டி பாறை, இது தேவையில்லை நம்மளுக்கு. உயிரோடு தான் இருக்குது. இப்போ கடலில் இதில் விட்டுருவோம். 2 கருவன்றால் பட்டு இருந்துச்சு வலையில். கண்ணில் கிடந்து ஓடி போயிட்டு. 2 கருவன்றால் 100 கிராமுக்கு மேலே இருக்கும். ஒரு ஆள் 2 களிநண்டு வேறு தட்டிட்டு போயிட்டு. அது கொஞ்ச நேரம் வலையை போட்டு வைக்கணும். போடாமல் 10 நிமிஷம் மட்டும் 5 நிமிஷம் போட்டுட்டு அதில் விட்டாச்சு. போட்டு பிடிச்சாலும் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த களிநண்டு கரும்பிட்டு போயிடும்.
மீன்கள் தான் வந்து படும். பட்டை மீன் இந்த கிடக்கு, இந்த உள்ள கொஞ்சம் அள்ளி போட்டிருக்கான், எடுத்து போடுவோம். அடுத்தாப்புல அங்கிட்டு போய் பார்ப்போம். இது பூரா பாறை குட்டி பூரா செத்து போச்சு பூனை குட்டிக்கு. வேலைக்குக்கா இப்போ எல்லாரும் வேறு இடத்துல வந்து தடையிட்டு இருக்காங்க. இங்கே இறால் பரவாயில்லாமல் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மதினி வந்து முரட்டுறால் பிடிச்சிருக்காங்க, கருவன்றாலாம். இறால் சைஸை பாருங்க, நல்ல சைஸு. ஓலக்கன்று பிடிச்சிருக்காங்க. இறால் பெரிய இறால் பிடிச்சிக்கலாம், கருவன்றால். இங்கே நண்டுக்கு தனியாக இறால் தனியாக போட்டுட்ருக்கீங்கண்ணே. சரி சரி. 1/4 கிலோ இறால் பிடிச்சிருப்பாங்க. 1/4 கிலோ கூட தான் இருக்கும். சரி. சரி மீனி. லாஸ்ட் வர போயிருவீங்கண்ணே. சைஸ் இறால். சரி அதோட குஞ்சுறாது. சரி. நண்டு பாருங்க, ஓலக்காய் நண்டு தெரிய மாட்டேங்குது. இல்லை, இந்த இருட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. அதோட சின்ன இதாக இருக்குல்ல நண்டு, ஓலக்காய் நண்டு. அதோட குஞ்சுறாது. அப்படியே தடவிட்டு லாஸ்ட் அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த கண்ணா செடி அது வர தடவுவாங்க. மறுபடியும் இதே மாதிரி ரிட்டர்ன் வருவாங்க. இங்கே மச்சானும் தடவிட்டு இருக்காங்க. பிடிச்சறால காட்டுங்க மச்சான். உள்ளே போட்டிங்களோ? இதா பாருங்க, சரியான சைஸு. அப்படியே கையில் அடிச்சு வச்சுருங்க. இதே வந்து கருவன்றால். நல்ல சைஸு கருவன்றால். எல்லாரும் இப்போ தடவிட்டு இருக்காங்க. அதில் தண்ணி பாட்டில் இருக்குது, அது வாங்க வலையை மேலே எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.